பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு புது பலன். ஆமீன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களை பார்த்து சொல்கிறார், ஏசப்பா நான் உனக்கு புது பலனை தரப்போகிறேன். ஒருவேளை சொல்கிறீங்களா, என் சரீரத்தில் பலனே இல்லை, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை, எனக்கு ஒன்று போனால் ஒன்று வியாதி, என் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வியாதினால் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்க போகிறேன், உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை ஏசப்பா சுகமாக்க போகிறேன். எப்போ தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேணும். யாரெல்லாம் ஏசப்பா சமூகத்தில் காத்திருக்கு அப்படின்னா, ஏசப்பா சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்குறீங்களோ, ஏசப்பா உங்கள் சரீரத்தில் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறா. ஒருவேளை இந்த உலகத்தில் பார்க்கும்போது நல்லா சாப்பிட்டா இல்லை நல்லா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிச்சா தான் பலன் சொல்ல, ஆனால் ஏசப்பா சொல்கிறா கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு புதிய பலன். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலோ, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலோ, இன்றைக்கு ஏசப்பா அதை சுகமாக்க போகிறா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பா சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு பார்க்கும்போது இந்த உலகத்தின் காரியத்தை முக்கியப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருப்பில் தேவனுக்கு நேரத்தை கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஏசப்பா சமூகத்தில் உங்களை காத்திருக்க ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது, ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு புதிய பலனை தரப்புற. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும், இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பலத்தால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்போ ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கு புதிய பலண்ட வார்த்தையின்படியாப்பா. யாரெல்லாம் ஏசப்பா சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், பலவிதமான பலவீனங்களப்பா, பலவிதமான ரோகனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, இந்த வேலை வார்த்தையான தேவனுடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராகப்பா. யாரெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்களப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய புதிய பலத்தால் நிரப்புவீராகப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், சோறுகள் நீங்கட்டப்பா, எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாகப்பா. கர்த்தருக்கு காத்திருக்க புதிய பலண்ட வார்த்தையின்படி உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க புதிய பலத்தால் நீங்கள் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.